இயற்கை கற்றுத்தரும் பாடம். அதனால்தான் இன்றைக்கி நான் தொடங்கும் போது ஐயப்பனுடைய நாமத்தோடு தொடங்கினேன். நீங்கள் ஐயப்ப வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட இடத்துல குளிப்போம், நீர். இயற்கை வனாந்தரத்தில் நடப்போம். நம்ம கொண்டு போகிற முத்திரை காயை, நெய்யை அபிஷேகம் செய்துவிட்டு காயை அந்த அக்னி ஹோமகுண்டமாகிய நெருப்பு குண்டத்தில் போடுவோம். உங்களுக்கு தெரியும், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், விண், இந்த பஞ்சபூத தலங்கள் நமக்கு நிறைய வாழ்வியல் பாடத்தை சொல்லித் தருகிறது. இயற்கை நடத்தும் இனிய பாடம்தான் ஆன்மீகம்னு அண்மையில் ஒரு நூலில் படித்தேன். இயற்கை நடத்தும் இனிய பாடம். அடடா, மனிதன் குட்டை போல தேங்கி நிற்கக்கூடாதான், ஓடை போல ஓட வேண்டுமா. அப்படி ஒரு மனிதன் ஓடத் தொடங்குகின்றான். அவனுடைய காலடி பற்றி ஒரு உடைந்த பானையினுடைய கழுத்து பகுதி அவனுடைய கால் பற்றது. பானை பேசியது, மனிதா கொஞ்சம் பார்த்து நில், என்னை மிதித்து விடாதே. அவன் ஏமாப்பு சிரிப்போடு கேட்டான், நீ உடைந்த பானை, இனி மிதைத்தால் என்ன, உதைத்தால் என்ன? நீ உடைந்த பானை, இனி மிதித்தால் என்ன, உதைத்தால் என்ன? அதுக்கு பானை சொன்னதான், நான் 30 நாளைக்கு முன்னாடி களிமண், 30 நாளைக்கு அப்புறம் பானை, உடஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வாய்ப்பகுதி. நீ மிதிச்சிட்டின்னா நாளைக்கு மண்ணுக்குள்ளே மண், மறுநாள் மீண்டும் களிமண்லேருந்து நான் பானை. ஆனால் நீ இன்னைக்கு மனுஷன், நாளைக்கு இல்லைன்னா உன் எலும்பை எரிச்சிட்டா கூட அந்த சாம்பலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆணவத்தை தூக்கி போடு என்று பானை நமக்கு பாடம் நடத்தியதாக கண்ணதாசனின் கதை ஒன்று உண்டு. அந்த கதையிலிருந்து அப்படியே மண்ணிலிருந்து நீருக்குள் கொண்டு வருகின்றேன். நீர் நடத்தக்கூடிய பாடம் எது தெரியுமா? வாழ்வியல் பாடம். உயர்ந்த மலையிலேருந்து தான் நீர் உருவாகுது. அப்போ நீருக்குரிய இடம் எது? உயர்ந்த இடம். அது அங்கிருந்து பாய்ந்து அருவியாகிறது. உயர்ந்த இடத்திலிருந்து பாய்ந்து நிலம் நோக்கி வந்து நிலத்தின் வழியே ஊடுருவி ஆறாகி, ஏரியாகி, குளமாகி, வயல்வெளிகளின் ஓடையாகி, பிறகு குட்டையாகி, பிறகு எல்லாமாக இணைந்து கடலில் போய் கலக்கிறது. பிறப்பு உயர்ந்த இடம், ஓடி வருகின்ற வகையில் இருக்கக்கூடிய அத்தனையும் தூய்மைப்படுத்துகின்றது. எல்லா மதமாச்சரியங்களையும் மறந்து கடலில் இணைகிறது. இவை எல்லாவற்றிற்கு மேல் வருகின்ற வழியில் தன் ஓட்டத்தால் உயிர் வாழச் செய்யக்கூடிய உணவு பயிரை விளைவிக்கின்றது. இத்தனையும் நீருக்கு உண்டு. மனிதா, நமக்கு ஏதேனும் உண்டா? இது ஜென் துறவி எழுதுறார். அப்படியே சிலிர்த்து போற. அங்கிருந்து நீங்க அப்படியே புத்தருக்கு வருகின்ற. நாம் நீரை பற்றி சிந்தித்தோம், மண்ணை பற்றி சிந்தித்தோம். காற்றுக்கு வாழ்க்கை உண்டா? உலகத்திற்கே ஞான வேள்வி எடுத்தவர் புத்தபிரான். அந்த புத்தரிடத்தில் சில சீடர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார். பொதுவாக சீடர்கள் தான் ஞானியை பார்த்து கேள்வி கேட்பார். வாழ்க்கையிலே கேள்விகளால் வேள்வி நடத்தக்கூடிய போதிமரத்து அந்த புத்தன், ஞானத்தின் சொரூபம், ஞானத்தின் வடிவம், தன் சீடர்களை பார்த்து ஒற்றை கேள்வியை ஒவ்வொருவரிடத்திலும் விளையாட்டாக கேட்டான். ஒரு மனிதனின் வாழ்க்கை காலம் எத்தனை? ஒருவன் வேடிக்கையாக 70 காலம் என்றான். ஒருவன் 60, ஒருவன் 50, ஒருவன் 40. கேட்டது யார்? உலகத்திற்கே ஞானத்தை தந்து ஆசையை துறந்து வீட்டிற்குள் சித்தார்த்தனாக இருந்து இந்த உலகத்தை ஞான வழியில், அறவழியில், அன்பு வழியில் மாற்றுவதற்கு ஞானத்தை போதித்த புத்தன் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டான், உலகின் மனிதன் வாழ்க்கை நாள் எத்தனை? ஒருவர் 70, ஒருத்தர் 60, ஒருத்தர் 50, ஒருத்தர் 40. எள்ளி நகையாடிய புத்தன் சொன்னான், ஒரு நொடி பொழுதுதான் என்றார். எல்லோரும் கழுக்கென்று சிரித்து விட்டார்கள். உண்மைதான். நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்றை உள்ளிழுக்கின்றீர்கள் அல்லவா? அப்படி மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சு காற்றை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு கனப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை காலம். ஒரு நிமிடம் நீங்கள் மூச்செடுப்பதை நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடல்
நாற்றமாகி நின்றுவிடும். எனவே காற்றுத்தான் உங்களை இயக்கச் செய்கிறது என்பதால் ஒரு மூச்சுக்காற்றுக்கான கனப்பொழுது கூட வாழ்க்கையில் சோம்பி கிடக்காமல் பிறருக்கு தொண்டு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சோம்பி கிடக்காமல் பிறருக்கு தொண்டு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இது யார் சொன்னது? போதி மரத்து புத்தன். இயற்கை நமக்கு எவ்வளவு இனிய பாடம்! மண்ணிலும் நீரிலும் எல்லாம் வல்ல காற்றிலும் நெருப்பை பற்றி ஒற்றை வரி நான் சொல்வது உண்டு. அழுக்கை போக்குவதும் நெருப்பு, அழுக்கை பொசுக்குவதும் நெருப்பு. ஆனால் மனிதன் மட்டும் அழுக்கோடு இருந்தால் மனிதனாக வாழ முடியாது. இயற்கை கற்றுத்தரும் இனிய பாடத்தை உள்வாங்கி மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அதுவே ஆனந்த வாழ்க்கை. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.